வணக்கம். என்னப்பா, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை சாட்சி கையெழுத்து எல்லாம் ரெடியா இருக்காங்களா? நீங்க அவ்வளவு தூரம் கேட்டு நான் சொன்னதுக்கு சம்மதிச்சதுனால தான் வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாரும் அவ்வளவுதான் இருக்காங்க. வாங்க சார். வாங்க சார். உட்காருங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அவர் எங்க அப்பா சுந்தரம், இவங்க எங்க சித்தி மீனாட்சி. இவங்களுக்கு கோயில்ல தான் சார் கல்யாணம் ஆச்சு. அதைத்தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஓ, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். பிள்ளைங்க கல்யாணத்தை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனா உங்க கல்யாணத்தை உங்க பிள்ளைங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. சார் எல்லாத்தையும் முருகேசன் சார் சொல்லிட்டா சார். சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. போடுங்கண்ணா, போடுங்க போடுங்க. போடுங்கம்மா. சாட்சி கையெழுத்து யார் போட போறாங்க? நான் போடுறேன் மாமா. எங்க போடணும்? அதோ கீழே போடுங்க. அடுத்தது நான். அவ்வளோதான் ஆச்சு. என்ன சார் இது? எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கிட்டா தான் நல்லா தெரியும்னு கண்ணாடி போட்டுக்கிட்டு பாப்பாங்க. நீங்க கண்ணாடியை கழட்டிட்டு குறுகுறுன்னு பாக்குறீங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. எப்படி உயிரோட இருக்கீங்க? எப்படி உயிரோட இருக்கேன்னா, நான் உங்களை மாதிரி தான் இருக்கேன். மூச்சு விடுறேன், சாப்பிட்றேன், பேசுறேன், பாத்ரூம் போறேன், எல்லா வேலையும் உங்களை மாதிரி தான் செய்யறேன். என் வீட்டுக்காரர் செத்துட்டாருன்னு தப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். நீ வேணா ஒண்ணு பண்ண, விதவைகள் பென்ஷன் அப்ளை பண்ணு, உடனே கொடுத்துருவாங்க. சும்மா இருங்க, அபசகுணமா பேசாதீங்க. சார், யாரோ அண்ணனுக்கு வேண்டாதவங்க ஏதோ கோல்மால் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. இப்போ நீங்களே பாக்குறீங்களே அண்ணன் உயிரோட இருக்கிறத. அண்ணா நல்லா மூச்சை இழுத்து விடுங்கண்ணா. இப்போ உன்னை விட்டேன்னா ஓ மூச்சு நின்றுடும். மூச்சை இழுத்து விடுறதான் இருக்காது சார். ஆனா கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி இவர் உயிரோட இல்லையே சார். உங்க முன்னாடி தான் எங்க அப்பா இருக்காருல்ல, நீங்க அதை நம்புறீங்கல்ல? நான் நம்புறேன், ஆனா ரெக்கார்டு இல்லையே. சார் 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 ரெக்கார்டை விடுங்க சார். நீங்க வந்துட்டீங்க, கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுத்துட்டு போங்க. சாரி சார், கவர்மெண்ட் ரெக்கார்டை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. இவர் உயிரோட தான் இருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ணி சர்டிபிகேட் வாங்குங்க. அப்போதான் இவங்க மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட்டை நான் உங்களுக்கு தருவேன். அது வரைக்கும் நாங்க உங்க வீட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணதை பத்தி நீங்க மூச்சு விடாம இருக்கணும். சார், நாங்க மூச்சு விடாம இருந்தா எங்க எல்லாருக்கும் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி ஆயிரும். டச்சி சும்மா இருக்க மாட்டேன். லோட லோடன்னு நாங்க வரோம் சார். வராதீங்க. இத பாருங்க, எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நான் உயிரோடு இருக்கேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி அபத்தமான வேலையிலெல்லாம் ஈடுபடாதீங்க. சொல்லிட்டேன், நடக்கிறது நடக்கும். அண்ணா அண்ணா இருங்கண்ணா. என்னடா சொன்னா எப்படி? நீங்க உயிரோட இருக்கீங்கன்றது எப்படியா ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். அது ஆமாப்பா. என்னம்மா, என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தாம எதையோ செஞ்சு தொலைங்க. அண்ணா